வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். சொல்லமா, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். ஹல்லேலூயா, 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 ஆமென். எங்களை அதிகமாய் அன்பு கூறுகிற எங்கள் பரலோக தகப்பனே, என்னோடும் எங்களோடும் நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடியேன் அப்பிரயோஜனமான ஊழியன், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய சத்தம் எங்களை உருவாக்கட்டும், எங்களை உணர்த்தட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை உருமாற்றம் செய்யட்டும். பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாம் நிருபம், 4வது அதிகாரம், 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவார். பொதுவா இந்த வசனம் கிறிஸ்தவ வட்டாரத்திலே என்ன வசனம்? கல்லறை வசனம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ டிஃபால்ட்டா சில வசனங்களை எல்லாம் சாவு வசனம், கல்லறை வசனம் அப்படின்னு பதிச்சிட்டோம். சில பாட்டை சாவு பாட்டுன்னு பதிச்சிட்டோம். உண்மையில சொல்ல போனா, எனக்கு இந்த எருசலேமின் ஆலயம் வாஞ்சித்த ஆசித்த வீடதேன்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, பழைய பாட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதுக்காக நான் தேடி அலையாத கடைகள் அல்ல. யாராவது இந்த பாட்டை போட்டிருக்க மாட்டாங்களான்னு தேங்க் காட் கடைசியில் கிடைச்சிட்டு, அமைதி நேர பாட்டுன்னு கிடைச்சிட்டு. எனக்கு ஒரு சீரியஸ் அந்த பாட்டை வச்சுட்டு நான் கார்ல போகும்போது கேட்டு போவேன். என் கூட யாராவது கார்ல ஏன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன பிரதர் கார்ல போற பாட்டா அது? ஏன்னா எருசலேமின் ஆலயம், பரலோகமே என் சொந்தமே, இந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் ஊழிய ஆரம்ப நாட்களிலே ஒரு 5-6 வருடங்கள் ஒரு சபையில, நேற்று நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சபையில நான் ஊழியம் செய்தேன். அங்க அந்த சபையில நான் சுவிசேஷகனாக நான் இருந்தேன். அப்போ ஒரு சீரியஸ் மெசேஜ் என்னன்னா, பரலோகத்தை குறித்த ஒரு சீரியஸ் மெசேஜ நான் பேசிட்டு இருக்கிறேன். செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு செய்தியினுடைய முடிவிலே நான் பாடிட்டேன் இந்த பாட்டை, எருசலேமின் ஆலயம் ஆசித்த வீடதே. ஒரு அம்மா திடகாத்திரமாய் எழுந்து வந்தார்கள். என்னை பார்த்து முகத்துக்கு முகம் அவர்கள் என்னை கடிந்து கொண்டார்கள். கடிந்துனா சும்மா வார்த்தையில இல்ல, அந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. திமிரு உனக்கு, எங்க பாடுற பாட்டை எங்க பாடுன, இதுதான் வளராதவனுக்கு மைக்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன். ஆண்டி நீ அப்படி இல்ல ஆண்டி, நான் பாத்துக்கிறேன், இனி எப்படி இந்த புல்பீட்ல ஏற பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அடுத்த நாள் காலையில பாஸ்டர் சொன்னாரு, ஐயா உங்களுக்கு அந்த அம்மா தெரியும்ல அப்படின்னாங்க. ஆமா, நான் நினைச்சதுக்குள்ள பாஸ்டர்ட்ட நியூஸ் போயிடுச்சு போலன்னு. ஏன்னா ரொம்ப திட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க, வேர்த்திருச்சு.
அப்போ அந்த அம்மா அடுத்த நாள் காலையில பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, இன்னைக்கு விடிய காலம் அந்த ஆண்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, டிபிஎம்ல வச்சிருக்காங்க. எனக்கு இன்னும் பயந்துட்டேன். ஏன்னா டென்ஷனோட வீட்டுக்கு போய் படுத்தாங்க. அது ஒரு நவம்பர் மாசம், கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் ஆயிடுச்சு. கேரல் ரவுஸ் போகும்போது அவங்க வீட்டுக்கு நான் மட்டும் போல, ஏன்னா நான் கிட்டார் வாசிப்பேன். யாராவது போங்கயா, நான் வேன்லயே உட்காந்துக்கிறேன், வேன்லயே உட்காந்துட்டேன். ஏன்னா என்னைய பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆயிடக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் போய் பொதுவா ஜெபம் பண்ணுவேன், நான் போவே இல்லை. ஏன்னா என்னை பார்த்து இன்னும் செகண்ட் அட்டாக் வந்துடக்கூடாது. நல்லா தெரியும் அன்று இரவு என் மேல பட்ட கோபம், டென்ஷன், பிரஷர் ஏதோ தப்பாயிடுச்சு. ஆனால் டிசம்பர் கடைசி வாரம் ஆலயத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கும் நான் தான் பிரசங்கம் பண்றேன். நான் புல்பீட்ல நின்னதுக்கு அப்புறம் தான் அவங்கள பார்த்தேன். உண்மையா எனக்கு பிரசங்கம் ஓடல, என்ன நடக்க போதோ தெரியல. கர்த்தர் நல்லவர். வந்து நல்லா திடகாத்திரமா இருப்பாங்க. அப்படி என்னை ஒரு அணைச்சு சொன்னாங்க, டேய் அன்னைக்கு இரவு நெஞ்சு வலி வந்தோடனே உன்னதாண்டா எனக்கு ஞாபகம் வந்துச்சுனாங்க. ஆண்டி சாரி ஆண்டி. சாரி எல்லாம் கேட்காத, அன்னைக்கு நைட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். நாங்க ஒரு அழிலே சொல்லுங்களேன். நான் அப்பதான் நினைச்சேன், சிலருக்கு சில பாட்டு தான் ஒப்பு கொடுக்க வைக்குது, சில பாட்டு சில வசனம் தான் ஒப்பு கொடுக்க வைக்குது. என்ன அற்புதமான ஒரு வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஓட்டத்தை துவங்குகிறார்கள், ஆனால் முடிக்க முடியவில்லை. நிறைய கிறிஸ்தவ இது ஒரு நிறைய பேர் நினைச்சுப்பாங்க இது ஒரு ஊழியக்காரனுக்கு வசனம் இல்லங்க, இது ஒரு விசுவாசி சொல்ல வேண்டிய வசனம். நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம், இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், நான் மரித்த பின்பு யாரோ ஒருவர் என் கல்லறையிலே எழுதுகிற வசனம் அல்ல, நான் உயிரோடு இருக்கும் போது நான் சொல்ல வேண்டிய வசனம். ஆமென். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நான் செத்ததுக்கு அப்புறம் யாரோ வசனம், அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. யாரோ ஒருவர் எனக்காக என் கல்லறையிலே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லிவிட்டு மரிக்கிற ஒரு அனுபவம் ஒரு தேவ மனுஷனுக்குள், ஒரு தேவ மனுஷிக்குள் இருக்க வேண்டும். பொதுவாக இந்த வசனத்தை கல்லறையில எழுதி அழகு பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த வசனத்தை அபியாசப்படுத்துங்கள். ஒரு தீர்மானம் எடுங்கள், நான் என் ஓட்டத்தை வெற்றியோடு கூட ஓடி முடிக்க வேண்டும், என் ஓட்டத்தை சரியாய் ஓட வேண்டும், என்னுடைய ஓட்டத்தை தாறுமாறாய் ஓடிவிடக் கூடாது, நான் ஒழுங்காக ஓடி என் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். நிறைய பேர் தன்னுடைய ஓட்டத்தை அற்புதமாய் துவங்குகிறார்கள், ஆனால் சரியாக முடிப்பதில்லை, சரியாக அவர்களால் ஓட முடியவில்லை. காரணத்தை நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, தங்கள் ஓட்டத்திலே இருக்கிற சில பிரச்சனைகள். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற காரியம், எப்படி நம் ஓட்டத்தை சரியாய் ஓடி நம்முடைய டெஸ்டினேஷனை, நாம் சேரும் இடத்தை போய் வெற்றியோடு சேர்வது. எல்லாருக்கும் ஆசை, நான் போய் வெற்றியாய் என் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். எல்லாருக்கும் ஆசை, எல்லாருக்கும் இருக்கிற வாஞ்சை அதுதான். 20 லட்சம் பேர், 6 லட்சம் புருஷர்கள் எகிப்தை விட்டு ஒரு இரவிலே புறப்பட்டு விட்டார்கள். ரொம்ப அழகான ஒரு துவக்கம். ஒரு நைட்ல அத்தனை பேரும் வெளியே வந்துட்டாங்க. 6 லட்சம் புருஷர்கள், ஏறக்குறைய 20 லட்சம் பேர் அந்த எகிப்து தேசத்தை விட்டு ஒரு இரவிலே புறப்பட்டு வெளியே வந்துட்டாங்க. எங்கே போறாங்க? கானானுக்குள்ள போகணும். ஒரு இரவிலே 20 லட்சம் பேர் வெளியே வர முடியுமா? வந்து விட்டார்களே. ஆனால் போய் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 2 பேர். புறப்பட்டதிலே போய் சேர்ந்தது 2 பேர். காரணம் என்ன? இவர்கள் நல்ல துவக்கம், ஆனால் சரியாக முடிக்கவில்லை. அற்புதமான துவக்கம் இருந்தது, முடிவு சரியில்லை. எனக்கு பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அற்புதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஓட்டம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் கண்ணை மூடி உங்க இருதயத்துல கையை வச்சு சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய ஓட்டம் முடியும் என்றால், இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்துக் கொள்வார் என்று சொன்னால், ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஓட்டம் ஜெயத்தோடு ஓடி முடிக்கிற ஓட்டமா அல்லது பாதியிலே நின்று விடுகிற ஓட்டமா? இந்த வசனத்தை கேட்கிற ஒருவர் ஆகிலும் பாதியிலே தோற்று போன ஓட்டத்தோடு நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறவர்களாய் அல்ல, ஜெயத்தோடு ஓடுகிறவர்களாய், ஜெயத்தோடு முடிக்கிறவர்களாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
சிலர் நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். துவக்கம் அற்புதமாயிருக்கிறது, ஆனால் அவர்களால் முடிக்க முடியவில்லை. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க ஓடுறாங்க, ஆனா கப்பல்ல வாட்டை விழுந்துருச்சு. கப்பல்ல ஒரு வாட்டை விழுந்ததுனால அவங்களுடைய கப்பல் பாதியில மூழ்கிருச்சு. அவங்க கப்பல் பாதியில ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு சென்று விட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு தேவை வெற்றியோடு தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிற தேவ ஜனங்களை தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உண்மையை சொல்ல போனா, நம்ம ஒரு பெரிய சாதனை செய்கிறோம் என்பதை விட நம்முடைய ஓட்டத்தினுடைய முடிவு வெற்றியாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னுடைய ஓட்டம் சரியாக இருக்க வேண்டும். என்னுடைய ஜெயத்தை ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார். என்னுடைய டெஸ்டினேஷனை, என் சேரும் இடத்தை கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். நீங்களும் நானும் சரியாய் ஓட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நிறைய பேருடைய ஓட்டத்திலே இந்த பிரச்சனை வருவதற்கு காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேரு கிறிஸ்தவர்களா வந்துட்டு கிறிஸ்தவங்களா போயிடுறாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்குள்ள போறதில்லை. ஒரு ஆரம்ப கால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே என்னுடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது இயேசுவை விட்டு விட்டு ஓடி விடுகிறோம். கொஞ்சம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இயேசுவோடு கூட இருந்த ஒரு 3 கூட்டத்தை நான் உங்க முன்னால கொண்டு வர விரும்புகிறேன். நம்ம கொஞ்சம் ஒரு செல்ஃப் அனலைசேஷன் செய்ய போறோம். நான் எந்த கூட்டத்தை சார்ந்தவன், எந்த கூட்டத்தை சார்ந்தவான்னு நம்ம கொஞ்சம் செல்ஃப் அனலைசேஷன் செய்ய போறோம். என்னோட பைபிளை திருப்பிக்கலாமா? கொஞ்சம் வாசிங்களே. யோவான் சுவிசேஷத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம். அங்க நடக்கிற ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த முதல் 14 வசனங்கள்ல நடந்த சம்பவம். இயேசு கிறிஸ்து ஒரு ரிட்ரீட் நடத்துறார். ரிட்ரீட்ல திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராம். இந்த ரிட்ரீட்ல நடந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் பசியா வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். நல்லா சாப்பிட்டாங்க, திருப்தியா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் எங்க போயிட்டாங்க? வீட்டுக்கு போயாச்சு. மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிரம்ப எடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க யார் தெரியுமா? அவங்களுக்கு நல்லா தெரியும், இயேசுவினிடத்துல வந்தா இயேசு எங்கள் தேவைகளை சந்திப்பார், நல்ல சாப்பாடு கொடுப்பார். ஆமென். நல்ல சாப்பாடு கொடுப்பார். ஒரு சர்ச்சுக்கு இப்படிதான் ஒரு நாள் ரிட்ரீட்டுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருந்தேன். பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது கூட்டம் 11 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடியும். அப்போ நான் நினைச்சேன் காலையில வந்த கூட்டம் தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, உட்காருவதற்கு கூட இடம் இல்லை. அவ்வளவு கூட்டம். மேலெல்லாம் உட்கார வச்சிருந்தாங்க. இந்த பொடிசுகள் எல்லாம் தூக்கி மேல உட்கார வச்சாங்க. ஒன்னு காலை ஷூ இழுக்குது, சாக்ஸ் இழுக்குது, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. நான் நினைச்சேன் காலையில பிரசங்கத்தை கேட்டவங்க பயங்கரமா போய் பயங்கரமா சொல்லி 2வது ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். கூட்டம் முடிஞ்சது. சாப்பிடுற நேரம். நான் நினைச்சேன் இந்த 2வது பிரசங்கத்தை கேட்கிறவங்க 3வது பிரசங்கம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு பிரசங்கம் நடக்க போய் பாருங்க, அதுல இன்னும் கூட்டத்தை கூட்டிட்டு வர போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆராதனையில வந்த கூட்டத்துல பாதி கூட்டம் காணாம போச்சு. பாஸ்டர் என்ன பாஸ்டர்னு சாப்பிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. யார் ஒரு கூட்டம் இயேசுவினிடத்துல வந்தாங்க. யாரு? தேவைக்காக வந்த கூட்டம். எனக்கு அற்புதம் தேவை, சுகம் தேவை, விடுதலை தேவை. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையை ஆண்டவர் செய்யணும், அவர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும். இயேசுநாதர் கிட்ட வர கூட்டத்துல முதல் கூட்டம் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன தருவார் என்று என் தேவையை சார்ந்து வருகிற கூட்டம். ஆஃப் கோர்ஸ் நம்ம எல்லாருமே அப்படிதான் வந்தவங்க. என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு ஒரு தேவை, ஆண்டவரிடத்துல போய் கேட்டேன், ஆண்டவரை சந்திச்சேன், ஆண்டவர் என் கூட பேசினாரு, என் தேவையை சந்திச்சார். ஆரம்ப நாட்கள்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் கேட்ட அடுத்த நிமிஷம் கர்த்தர் எனக்கு கொடுத்து சாங்ஷன் பண்ணி என்னை அவருடைய அன்பினால் இழுத்து கொண்டார். தேவைக்காக வந்த கூட்டம் முதல் கூட்டம். நிறைய பேர் எப்படி வாழ்றோம் தெரியுமா? கடைசி வரை என் தேவைக்காகவே என் இயேசு கேட்டா கொடுக்கணும். அவர் ஒரு ஏடிஎம் மிஷின். அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர். எனக்கு பணம் வேணுமா? இயேசுநாதர் தான். என் சுகம் வேணுமா? இயேசுதான். எல்லாமே இயேசு என்று சொல்லி என் தேவைகளை வைத்து இயேசு கிறிஸ்துவை நான் தேடுகிறேன், ஆராதிக்கிறேன். இது முதல் கூட்டம்.
இதுல இயேசு சந்தோஷப்படுவாரா? நான் இப்படி சொல்றேன், எனக்கு 2 பிள்ளைங்க. சின்னவா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்ப வளர்ந்துட்டா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தா வர்றதுக்கு முன்னால கேட்பா, டாடி எனக்கு பொம்மை வாங்கிட்டு வாங்க. சரி வாங்கிட்டு வரேன். திரும்ப புறப்படும் முன்னால சொல்லுவா, டாடி கையிலேயே வச்சிருக்கீங்க தானேன்னுவா. ஆமாம்மா கையில வச்சிருக்கிறேன். டாடி பெட்டியில போட்டுறாதீங்க உடஞ்சிரும். இல்லம்மா நான் கையில வச்சுக்கிறேன். என்னை ரிசீவ் பண்ணும்போது அவன் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பா. எதை பாப்பா? என் கையில இருக்குதான்னு. நான் மட்டும் சரின்னு சொல்லுவேன், ஆனா பெட்டியில தான் வச்சிருப்பேன். எங்க டாடி? பார்த்ததும் பார்க்காதும் அவளுக்கு என்ன கேட்பா, எங்க வச்சிருக்கீங்க டாடி? உள்ள இருக்குமா? டாடி நான் திறக்கட்டா? இல்ல நானே திறந்து தரேன். டாடி சீக்கிரம் தாங்கல. அவ கேட்ட பொம்மை அவ கைக்கு போற வரைக்கும் எனக்கு அவ்வளவு முத்தம் வரும். பொம்மை என் கையை விட்டு அவ கைக்கு போன உடனே முத்தம் எல்லாம் யாருக்கு ஷிஃப்ட் ஆயிடும்? பொம்மைக்கு ஷிஃப்ட் ஆயிடும். நான் வேணுமா பொம்மை வேணுமா? நீங்களும் வேணும் டாடி. என்ன காரணம்? நானும் இயேசுவினிடத்திலே எனக்கு தேவை தந்தீங்க ஆண்டவரே, தேவையை சந்திச்சுட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, உங்களுக்கு ஏதாவது நான் காணிக்க வேணா கொடுத்துறேன், தேங்க்யூ பாய். இப்ப என்னுடைய மனசெல்லாம் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல் போய்விட்டது. இதில் அப்பா சந்தோஷப்படுவாரா என்றால் 100% அவர் சந்தோஷப்பட மாட்டார். இதிலிருந்து ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இரண்டாவதாக அவர் சேர்க்க விரும்புகிறார். எந்த கூட்டத்தை, யாரை கர்த்தர் சேர்க்க விரும்புகிறார்? அந்த அதே யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்புறம் ஒரு 1 டே ரிட்ரீட் நடத்துறார். 5 அப்ப 2 மீனை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் ஒரு ரிட்ரீட் நடத்துறாரு. என்ன ரிட்ரீட் நடத்துறாரு? இவர் பிரசங்கம் என்ன? அந்த 48ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோவான் 6:48. ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. அங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வனாந்திரத்துல ஆகாரம் கொடுத்தார். அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷித்து அவர்களை அனுப்பினார். அவங்க எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அதை சொல்லி காட்டுறாரு பாருங்க. 49ல பழைய ஏற்பாட்டு காரியத்தை சொல்லி இன்னைக்கு நடக்கிறதையும் அவர் சொல்லி காட்டுறாரு. வனாந்தரத்துல மன்னாவை புசித்தார்கள், அவங்க எல்லாம் மரிச்சிட்டாங்க. நீ சாக கூடாதுனா, நீ பிழைத்துக் கொள்ளணும்னா, நான் தான் ஜீவாப்பம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணு. பிரசங்கமே டைப் மாறிடுச்சு. ஒரு அலையிலே சொல்லலாமா? பிரசங்கம் டைப் மாறுது. முதல்ல நான் உனக்கு அப்பத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் அப்பத்தை கொடுத்தார். அது வார்கோதுமை அப்பம் என்று வாசிக்கிறோம். அதை சாப்பிட்டுட்டு அந்த ஜனங்க போயிட்டாங்க. ஆனா இப்ப சொல்றாரு, நான் தான் ஜீவ அப்பம், என்ன சாப்பிடு, என்னுடைய மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணு. என்ன நடக்கு? அந்த அதிகாரம் ஃபுல்லா தான் கம்யூனியனை பற்றி சொல்றாரு, திருவிருந்த பற்றி சொல்லிட்டே வர்றாரு. என்னிடத்துல நீ பிழைக்கணும்னா என் மாம்சத்தை நீ சாப்பிட்டாகணும், என் ரத்தத்தை நீ குடிச்சாகணும். இதெல்லாம் சொல்லும் போது டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க சீஷர்கள். உண்மையா சொல்ல போனா இவங்க ஒரு மாதிரி முகம் மாறுது. வாசிங்களே அந்த இடத்துல 60வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:60. அவருடைய சீஷரில் அநேகர், இயேசுவுடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம். என்ன உபதேசம்? என்ன உபதேசம்? நமக்கும் பிரசங்கம் நீ வாழாகாமல் தலையாவான்னு சொன்னா ஒரு அல்லேலியா ஸ்ட்ராங்கா போடுவோம். ஆமென். நீ கீழாகாமல் மேலாவான்னு சொன்னா நம்ம அல்லேலியா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படிதானே? என் லைஃப்ல மறக்கவே முடியாது. ஒரு இந்த வருஷம் சில வருஷத்துக்கு முன்னால ஒரு புது வருஷத்தை துவங்கின முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. பாஸ்டர் சொன்னார், இதுதான் எங்க வாக்குத்தத்தம், இதை வச்சு ஒரு ஸ்டடி கொடுங்க யானார். பொதுவா வாக்குத்தத்தத்தை வச்சு ஒரு பிரசங்கம் பொதுவா எல்லாருக்கும் பிடிக்கும்ல. பிரசங்கம் முடிச்ச உடனே ஒருத்தர் ஓடி வந்து என்னை அப்படி கட்டி அணைச்சு சொன்னார், செம்ம பிரசங்கம் பிரதர், எனக்குன்னே கர்த்தர் உங்களை கொண்டாந்தார் தெரியுமா அப்படின்னார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். 6வது மாசம் ஜூன் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை திரும்ப அதே சபைக்கு அழைக்கப்பட்டேன். அன்னைக்கு நான் எடுத்த பிரசங்கம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. ஆனாலும் முன்னிடத்துல ஒரு குறை உண்டு. பிரசங்கம் முடிஞ்சது. அந்த மனுஷனுக்கு ஒரு இயல்பு போல யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் வந்து சூப்பர் பிரசங்கம் அப்படின்னு சொல்ற ஒரு பழக்கம் அவருக்கு உண்டு. ஓடி வந்து திரும்ப என்னை அணைச்சி சொன்னாரு, பிரதர் செம்ம பிரசங்கம் பிரதர்னாரு. பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ.
என் பக்கத்துல சிவப்பு சட்டை போட்டு ஒருத்தர் உட்கார்ந்தாரா? ஆமா, அவருக்கு தான். ஜனவரி 1ஆம் தேதி யாருக்கு? எனக்கு. இன்னைக்கு பிரசங்கம் யாருக்கு? பக்கத்துல இருக்கிறவனுக்கு. சேலத்துல அப்படிதான் ஒரு மீட்டிங்ல, ஒரு பெரிய சர்ச்சில் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்து தலையை எட்டி பார்த்து ஐயாவை பார்த்து, என்னவா உனக்கு தான். சில அந்த பிரசங்கம் பண்ணும்போது சில திரும்பி பார்ப்போம் பாருங்களேன், என்ன அர்த்தம்? அவன் பார்க்கிற பார்வையிலே தெரியும், ஏய் உனக்கு தான் சொல்றாரு. அந்த பிரசங்கம்லாம் ஆசீர்வாதமா இருக்காது, அதெல்லாம் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சொல்ற பிரசங்கமா இருக்காது. என்ன பிரசங்கம் தெரியுமா? நிபந்தனையோடு அல்லது சில கடிந்து கொள்ளுதலோடு வரும்போது நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். கடினமான உபதேசம், யார் இதை கேட்கக்கூடும்? யாருக்கோ. என் பக்கத்துல இருக்க ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவருக்குன்னே பேசின மாதிரி இருந்துச்சு பிரதர். ஏன் நமக்கு இல்லையா? ஏங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல? ஏன் நான் இன்னும் ஒரே நிலையில நான் வாழ்றேன், இன்னும் நான் அடுத்த நிலைமைக்கு போக முடியாதற்கு காரணம் என்ன? திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ண வந்தோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கைகளை பார்த்து எனக்கு என்ன கொடுப்பார் என்ற எண்ணத்தோடு ஒரு ஆராதனையில உங்க எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இரண்டாவது கூட்டத்தை நான் சொல்ல விரும்புறேன். யார் இவர்கள்? இயேசுவிடத்தில் வந்தது உண்மை, ஆனா சொல்றாங்க நீங்க பண்ற பிரசங்கம் கடினம். இதெல்லாம் யார் கேட்டுட்டு இருப்பா? என்ன நடந்துச்சு பாருங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரத்துல 65ஆம் வசனம் 66வது வசனம். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். என்னதான் சீஷர்கள் பின்வாங்கி? எவ்வளவு பேரு? சார் ஒரு கேள்வி கேட்கிறேன், எவ்வளவு சீஷர்கள் இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? 12 மட்டுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு வெறும் 12 சீஷர்கள் மாத்திரம் அல்ல, 12 சீஷர்களோடு தான் தன் ஊழியத்தை துவங்கினார். இன்னும் அவருக்கு அநேக ஆட்கள் தேவை, இயேசுவுக்கு அநேக சீஷர்கள் தேவை. தன்னை பின்பற்றுவதற்கு, ஆத்மார்த்தமாய் பின்பற்றுவதற்கு, தேவைகளுக்காக அல்ல. என்னை நான் எங்க போறனோ என் பின்னால வரணும்ன்ற ஒரு கூட்டத்தை என் ஆண்டவராகிய இயேசு எதிர்பார்த்து வேறு 70 பேரை தேர்ந்தெடுத்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே அவர் வேறு 70 பேரை தேர்ந்தெடுத்து எல்லா இடத்திற்கும் தமக்கு முன்பாக அனுப்பினார். 2 பேரா போறாங்க. இப்ப மொத்த சீஷர்கள் எவ்வளவு இயேசுவுக்கு? 82. கணக்கு வச்சுக்கோங்க, நீங்க திரும்ப பதில் சொல்லணும். 82. இப்ப எவ்வளவு பேர் போனாங்களாம் தெரியுமா? 67வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்றார். இப்ப எவ்வளவு பேர் போயிட்டாங்க? பாதியில வந்தவன் சொல்லுங்க, பாதியில வந்தவன் போயிட்டான். ஏன்? பிரசங்கம் நல்லா இல்ல பிரதர், பிரசங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு பிரதர். உண்மையை சொல்லட்டா, தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எப்பெல்லாம் வசனம் குத்துதோ, எப்பெல்லாம் நடுக்கம் பிடிக்குதோ, எப்பெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோமோ, அப்பெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, தேவன் நம்மை சீர்படுத்துகிறார், சரிப்படுத்துகிறார். அல்லேலூயா. வர நேரம் எல்லாம் மேல அப்படியே ஒரு பட்டர் போட்டோ அல்லது ஏதோ ஒன்ன பூசி, ஒரு ஆயின்மெண்ட்டை பூசி, உள்ள இருக்கிற சீலை எடுக்காம மேல அப்படியே பூசி 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 அந்த உள்ள இருக்கிற காயம் ஆறாம அது ரணமா இருக்கிறதற்கு பதிலாய் தேவனுடைய பிள்ளையே, தேவ பிரசன்னத்துக்கு வரும்போதெல்லாம் சீல் பிதுக்கி அங்கே காயங்களை ஆற்ற கர்த்தர் விரும்புகிறார். விட்டு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில், உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் நெக்ஸ்ட் லெவலை நீங்க பாப்பீங்க. ஆமென். அவன் நிறைய பேர் இந்த நுனிப்புள்ளோட முடிஞ்சிருதுல, இன்னைக்கு தேவை கர்த்தர் சந்திச்சார் பிரதர், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தந்தார் பிரதர், இது போதாதா? போதாது. நீங்களும் நானும் அப்போஸ்தலனாகிய பவுல போல நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்லணும்னு சொன்னா, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க தேவைக்காக வந்த நாட்கள் போதும், என்ன தருவார் என்று சொல்ல வந்த நாட்கள் போதும். அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அந்த கூட்டத்துல தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். யார்? இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம்.
என்ன வருத்தம், இந்த 12 பேராவது கூட நின்னாங்களா அப்படின்னா 12 பேர்ல ஒருவன் அப்பத்தை சாப்பிட்ட உடனே என்ன பண்ணிட்டான், புறப்பட்டு போயிட்டான். 12 எவ்வளவு ஆச்சு? இயேசுவை காட்டி கொடுக்கிறவன் போயிட்டான். இயேசு சொல்லிட்டார் அவனுக்கு ஐயோ. 12 என்னவாயிடுச்சு? 11 ஆச்சு. சரி, 11 கூட நின்னுச்சா? 11லயும் ஆண்டவர் ரொம்ப நம்பி வாப்பா எனக்காக ஜெபம் பண்ண வாங்கன்னு சொல்லி மத்தவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவர் கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போன, நம்பி கூட்டு போன 3 பேர். பேதுரு, யாக்கோபு, யோவான், 3 பேர். நான் உண்மையா நினைச்சேன், போய் இவங்களே ஆண்டவரை நீங்க நம்புனீங்க. ஏன்னா இவன் யார் தெரியுமா? அந்த 3 பேரும் ஏற்கனவே மறுரூப மலையில தூங்குனவங்க. நான் சிலரை பார்த்துருக்கேங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணா இருப்பாங்க, விடிய விடிய முழிச்சிருப்பாங்க, ஆனா பிரசங்க நேரத்துல மட்டும்தான் கண்ணு கட்டும். ஆமென். ஒரு சபையில என்னை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அதுல ஒருத்தர், நான் வந்து பைபிள் காலேஜ் டீச்சர், கிட்டத்தட்ட 2001 வருஷத்துல இருந்து நான் டீச் பண்றேன். நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பேன், உன் பிரசங்கத்துல யாராவது தூங்குனா அவங்கள குறை சொல்லாத, நீ ஒழுங்கா பேசலன்னு அர்த்தம் அப்படின்னு. ஏன்னா பிரசங்க கலைன்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால நான் அப்படி டீச் பண்ணுவேன். ஆனா எனக்கு அந்த வசனம் அடிக்கடி குத்தும் நான் சொன்னதே. ஏன்னா நான் பிரசங்க ஆரம்பிச்சோன்னே அப்படி போவார் பாருங்களேன். ஆனா எப்படியோ தெரியாது, ஆமென் அப்படின்னு முழிச்சு அப்படி ரெடியா இருப்பாரு. நான் ஒரு நாள் மனசு வெக்கத்தை விட்டு அந்த பாஸ்டர்ட்ட கேட்டேன், ஐயா நான் வர நேரம்லாம் அவர் தூங்குறாரு, நீங்க வந்தா மட்டும் இல்ல யார் வந்தாலும் அப்படிதான் தூங்குவார். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஸ்தோத்திரம், பரவாயில்லப்பா. ஏன்னா அவருக்கு பழக்கம் என்னன்னா, வந்த உடனே சர்ச்சில் உட்கார்ந்த உடனே அப்படி ஃபேனுக்கு கீழே உட்காருவாரு, உட்கார்ந்தானே அப்படி காடி தலை அப்படி மேலே போகும் பாருங்களேன். அப்படி நல்லா 3ஆம் வானத்துக்கு போறாரோ 4ஆம் வானத்துக்கு போறாரோ அப்படி தூங்கி முழிச்சு வருவார். இந்த 3 பேரை தேவன் நம்பி கூட்டிட்டு போனார் பாருங்க. இந்த 3 பேருமே ஏற்கனவே மறுரூப மலையில தூக்க கலக்கத்துல இயேசுவிடத்துல பேசின கூட்டம். அவங்க என்ன சொல்றாங்க, இங்கேயே இருந்துடலாம் ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம் எங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாமா அப்படின்னு சொல்றாங்க. நல்ல கவனிங்க, ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ மறுபடியுமாக இவர்கள் 3 பேரும் தூங்குறாங்க. நான் நினைச்சேன் இந்த 3 பேராவது கடைசி வரைக்கும் சிலுவையை சுமந்துட்டு அவர் போய் கொல்கதா மேட்ல அவர் அறையப்படும் போது அங்க வரைக்கும் இவங்க உட்கார்ந்துருப்பாங்களா கூட அப்படின்னு பார்த்தா, அந்த 82 12 ஆகி 12 11 ஆகி 11 3 ஆகி 3 என்னவாச்சு பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 56வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 26:56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். என்னவா? சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எல்லா சீஷர்களும் இயேசுவை விட்டு ஓடி போனாங்க. 0. உண்மையா சொல்ல போனா மறுபடியும் வந்துட்டாங்க. 11 பேர் வந்துட்டாங்க. 11 பேரை சேர்த்து கொண்டா, மறுதலித்து போனவனுக்கு ஊழியத்தை கொடுத்தா, என் ஆண்டவர் நல்லவர், ஒரு அன்பை காமிச்சார். ஆனா இந்த 3 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. யாரு? ஆண்டவர் நம்பின உள்ள அழைச்சிட்டு போனாரே, இந்த 3 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த 3 பேர்ல பேதுரு ஒரு நாள் ஆண்டவர்ட்ட வர்றாரு. ஆண்டவரே சொல்லுப்பா, நான் உங்ககிட்ட கேட்கணும் ஆண்டவரே, இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்துல என்னை கூப்பிட்டீங்களா? வலையை விட்டுட்டு, மீனை விட்டுட்டு, படகை விட்டுட்டு உங்க பின்னால வந்துட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த எங்களுக்கு என்ன கிடைக்கும்? விட்டு வந்தோம்ல, என்ன கிடைக்கும்? சும்மாவா? எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கோம், என்ன கிடைக்கும்? என்ன தருவீர்? என்ன தருவீர்? 100 ரத்தினியா பெற்றுக்கொள்வேன். ஓகே. அடுத்த 2 பேருக்கு இம்மைக்குரிய காரியத்தில் இருக்கிற கேள்விகள் அல்ல, அம்மா கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க. யாக்கோபும் யோவானும் சகோதரர்களாகிய இவர்கள் அம்மாவை அழைச்சிட்டு வராங்க. மம்மி கொஞ்சம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அம்மா வராங்க. ஜீசஸ், என் பிள்ளைங்க 2 பேரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஆமா, நான் என்ன கிடைக்கும்னு கேட்க வரல, ஆனா நானே ஆப்ஷன் வச்சிடுறேன். என்ன? உங்க ஆதீனத்துல நீங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். மகிமையின் ராஜாவா அமர போறீங்க தெரியும். யார் 2 பசங்களுக்கு, ஒருத்தனுக்கு வலது பக்கம், அடுத்தவனுக்கு
பேதுரு மாதிரி நாங்க சீப்பா என்ன கிடைக்கும் பூமிக்குரியது கேட்கல, அங்க உள்ளதை கேட்கிறேன். சிங்காசனத்துல வலது இடது பக்கத்துல உட்கார்றதற்கு என் பிள்ளைகளுக்கு அருள் செய்ய வேண்டும். என்ன கேட்கிற நீ? அது என் பிதாவுக்கு அடுத்த விஷயம் இல்லையா? நான் இயேசுவை பின்பற்றுறேன் பிரதர், தேவைக்காக வரல, ஆராதிக்க வந்தேன். நான் ஏதோ பெற்றுக்கொள்ள வரவில்லை. நான் ஆண்டவரிடத்திலே நான் உண்மையாய் ஜெபிக்க வந்தேன், ஆராதிக்க சபைக்கு வந்தேன். நல்லது, உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? விட்டுட்டு வந்தேனே ஏதாவது கொடுப்பார், கொடுத்தேனே ஏதாவது கொடுப்பார், தசமபாகம் கொடுக்கிறேன் ஏதாவது கொடுப்பார். நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிற ஒரு தவறான எண்ணம், நான் கொடுத்ததுனால எனக்கு தருவார். தயவு செய்து சொல்றேன், தெளிவுபடுத்திக்கோங்க. எனக்கு ஏதோ ஒன்றை கொடுப்பார் என்று கொடுக்கிற காணிக்கையும் தவறு. ஏன்னா பழகிட்டோம். என் வீட்டுக்கு வருகிற மேகசின்ல நிறைய மேகசின் என்னை வேதனைப்படுத்துகிற செய்திகளிலே ஒன்று, எனக்கு கொடு, நீ நல்லா இருப்ப. மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் என்கிட்ட கேட்கிற விஷயம் எப்படி தெரியுமா? கொடுத்துட்டு கொடுத்ததினுடைய நன்றியாக தான் கர்த்தர் காணிக்கை கொடுக்க சொன்னாரே தவிர, கொடுத்து விட்டு ஆண்டவர் நான் என் வாழ்க்கையில என்ன கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்போடு அல்ல. நிறைய பேருக்கு வசனம் மல்கியாதான் ஞாபகத்துக்கு வரும். அவர் சோதிச்சு பார்க்க சொன்னாரே, திட்டுறாரு. என்னை வஞ்சித்துட்ட, என்னை ஏமாத்திட்ட, என்னை பொய் சொல்ற அப்படின்னு திட்டும் போது சொல்றாரு, கொடுத்து பாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா இல்லையான்னு சொல்றாரு. ஆனால் தேவ ஜனங்கள் கொடுக்கும் போது வருகிற முதல் எண்ணம், தந்துட்டே ஏதோ தருவாரு என்பதற்கு அல்ல. நான் தேவனிடத்திலே கொடுக்கிற ஒவ்வொரு சின்ன காணிக்கையும் தேவன் எனக்கு செய்த நன்மைக்காக நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, எதை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்ல. ஒரு சகோதரியை பார்த்தேன், நான் அவர்களை மதிக்கிறேன். அந்த சகோதரியை திடீர்னு பார்க்கும்போது அவங்க நகையெல்லாம் கலத்திட்டாங்க. நான் அந்த ஃபேமிலியா போயிருந்தோம். சிஸ்டர் ஆச்சரியமா இருக்கு, என்ன? இல்ல பிரதர், எனக்கு ஒரு நாள் கர்த்தர் பரலோகத்துல நிறைய தங்கத்தை தருவேன்னு எனக்கு அதை தரிசனமா காமிச்சாரா, அதனால பிரதர் எல்லாம் விட்டுட்டேன். அதனால எனக்கு அங்க கிடைக்கும்ல பிரதர். என்ன கான்செப்ட்? அங்க தங்கம் தருவார், அதனால இங்க தூக்கி போட்டுட்டேன். நான் ஏதோ ஒண்ணு தருவார் 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 தருவார். ஒன்று, தேவைக்காக வந்த கூட்டம். இரண்டு, எதிர்பார்ப்போடு வந்த கூட்டம். மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் தேவைக்காக வருகிற கூட்டத்திலும் சந்தோஷப்படுகிறவர் அல்ல, எதிர்பார்ப்போடு வருகிற கூட்டத்திலும் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன வந்து சொன்னீங்க, என்ன கிடைக்கும், என்ன கையில இருக்கு, என்ன தந்தீங்க, என்ன தருவீங்க, என்ன வாங்கிட்டு வருவீங்க, இதையே கேட்டு 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 ஒரு மனைவி நச்சரித்தா கண்டிப்பா அந்த புருஷனுக்கு ஒரு நாள் விசனமா தான் இருக்கும். என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? நான் தேவைக்காக வருகிற கூட்டமும் அல்ல, எதிர்பார்ப்போடு வருகிற கூட்டமும் அல்ல. தேவன் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான இடத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு செல்ல கர்த்தர் விரும்புகிறார். கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேவன் இன்றைக்கு சபையினிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு கூட்டம். வாசிப்போம். எனக்காக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று. போதும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். பென்யமீன் கோத்திரத்தான். ஒருவேளை அவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பெரிய ஒரு தத்துவ ஞானி என்று அழைக்கப்படுகிற கமாலியலின் பாதப்படியிலே உட்கார்ந்து அவன் கற்றுத் தேறினவன், ஒரு பரிசேயன், சாதாரணமானவன் அல்ல. அவனுக்குள் ஒரு மார்க்க பற்று இருந்தது, அவனுக்குள்ளாக மத வைராக்கியம் இருந்தது.
யூதர்களை தவிர அல்லது யூத தெய்வமாகிய யாவேயை தவிர யாராவது இந்த இயேசுவை வணங்கினா, இந்த இயேசுவை கடவுள்னு சொன்னா அவனை வெட்டிரணும்னு சொல்லி கொன்றணும்னு சொல்லி அங்கே ஆத்திரத்தோடு கூட இருந்தவன். வைராக்கியம், மத வைராக்கியம். நமக்குள்ள கூட இன்னைக்கு சில நேரம் வைராக்கியங்கள் உண்டு, தப்பில்ல. ஆனால் சரியான விதத்தில் அதை செலுத்த முயற்சிக்க வேண்டும். கவனிங்க, இந்த மனுஷனை கர்த்தர் தமஸ்கு வீதியில சந்திச்சிட்டாரு. நான் இன்னைக்கு உங்க கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்தேன் என்று சொல்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்ட 3 கேள்விகளை வைத்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். தேவைக்காக வந்த கூட்டம், எதிர்பார்ப்போடு வந்த கூட்டம், இதை தாண்டி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் எப்படி பார்க்கிறார், இயேசுவை எப்படி பார்த்தார், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நான் விட்டுட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னவங்களாம் விட்டதை பொக்கிஷமா பார்த்தாங்க. ஆனால் இந்த பவுலோ விட்டதை பொக்கிஷமாய் அல்ல, விட்டதை குப்பையாய் பார்த்தான். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கொடுத்தேனே, செய்தேனே, விட்டேனே, அதெல்லாம் பவுலுக்கு எப்படி தெரிஞ்சு தெரியுமா? குப்பை, குப்பை. உங்க பார்வையில நீங்க எதையோ ஒன்று ஆண்டவருக்காக விட்டிருக்கலாம், எதையோ ஒன்று ஆண்டவருக்காக கொடுத்திருக்கலாம், எதையோ ஒன்று ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கலாம், எதையோ ஒன்று ஆண்டவருக்காக அவருக்காக நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்லி நீங்கள் கொடுத்த, விட்ட எதையோ ஒன்றை, இழந்த எதையோ ஒன்றை நீங்க குப்பையா பாருங்க, பொக்கிஷமா பார்க்காதீங்க. இயேசுவுக்கு முன்பாக இந்த உலகத்தில் எல்லாமே குப்பைதான், எல்லாமே தேவையற்ற காரியங்கள் தான். காரணம் அவரே பொக்கிஷம். அல்லேலூயா. அவருக்கு இணை உலகத்தில் ஒன்றுமில்லை. பவுல் கேட்ட 3 கேள்விகள் தான் அவருடைய ஓட்டத்தை வெற்றியாய் ஓட உதவி செய்தது. அவர் கேட்ட முதல் கேள்வி அற்புதமான கேள்வி. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 6வது வசனத்திலே தேவனால் சந்திக்கப்பட்டவுடனே தேவனை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்ட முதல் கேள்வி 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், போதும். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். முதல் கேள்வி. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய முடிவு நல்லா இருக்கணும்னா, ஜெயத்தோடு தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும்னா, தேவன் அவனிடத்துல கேட்கிற, எதிர்பார்க்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். உண்மையில் சொல்ல போனா ஆண்டவரை பார்த்து நம்ம இந்த கேள்வி எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? பொதுவா நம்ம எல்லாருமே ஜெபிக்க தேவ சமூகத்துக்கு வருவோம், ஆராதிக்க தேவ பிரசன்னத்துக்கு வருவோம், வந்து ஆண்டவரிடத்துல சமூகத்துல போய் உட்காருவோம், ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே அப்பா அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துட்டு அந்த பட்டியலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, இவைகளெல்லாம் நீர் எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லி ஆமேன் போட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு போயிடுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்னுடைய ஜெப நேரம் மோனோலாகா மாறிட்டு வருது. நம்ம ஜெப நேரங்கள் மோனோலாகா மாறிட்டு வருது. 2 வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புறேன். ஒன்னு மோனோலாக், இன்னொன்னு டயலாக். டயலாகுக்கு மோனோலாகுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? டயலாக் நானும் பேசுவேன், நான் யார்கிட்ட பேசுறேனோ அவரும் என்னோடு பேசுவார். மோனோலாக் நான் மட்டும் பேசுவேன், அவர் பேச மாட்டார். இன்னைக்கு இந்த மோனோலாகா மாறிட்டு வருது, ஒன் வே கம்யூனிகேஷனா மாறிட்டு வருது. அவர் பேச நான் கேட்கிறது இல்லை, நான் அவர் பேச நான் அமைதியா அவருடைய சமூகத்தில் உட்காருவதில்லை, உட்கார நேரம் கொடுப்பதில்லை. காரணம் நான் பிஸியா மாறிட்டு வரேன். சபை பிஸி ஆயிடுச்சு, விசுவாசிகள் பிஸி ஆயிட்டாங்க, நிறைய கடமைகள், நிறைய வேலைகள், நிறைய காரியங்களிலே கவனம் செலுத்துவதனால் நான் தேவ பிரசன்னத்திலே உட்கார்ந்து நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன்னு சொல்ல நேரம் இல்லை. கேட்டு பாருங்க, என்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம், சொல்லுங்க ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும். நம்ம ஜெபம் முட்டி போட்டா கட 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 அவர் என்னெல்லாம் செய்யணுமோ சொல்லிட்டு ஆமீன் போட்டு தானே வரோம்.
உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ சொல்ல விரும்புறாரு. 1 சாமுவேல் 3:10 சின்ன சாமுவேல் அழகா ஜெபம் பண்ணாரு. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நம்ம ஜெபத்தை மாத்திட்டோம் தானே? கேளும் அடியேன் பேசுகிறேன். நம்ம பிரேயர் எப்படி மாறிடுச்சு? நீங்க கேளுங்கன்ற நாங்க பேசுறோம், நீங்க கேளுங்கன்ற நாங்க பேசுறோம். நீங்க கேட்கறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கு அவர் நம்மளை பார்த்து என் பிள்ளை என்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டான்னு சொல்லி எத்தனை நாள் அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் மௌனமா இருக்கிறாரோ, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரோ? வேதாகமத்தில் 3 மௌனத்தின் காலங்கள். அடிக்கடி நான் சிந்திக்கிற ஒரு காரியம், அடிக்கடி எனக்குள்ள எழும்புற ஒரு கேள்வி, திரும்ப தேவன் மௌனமாயிட்டாரோ, ஆண்டவர் மறுபடியும் அமைதியாயிட்டாரோ? 3 காலங்கள் வேதாகமத்தில் இருண்ட காலங்கள் என்று சொல்லுவார்கள். முதல் இருண்ட காலம் 400 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்த காலம். தேவன் பேச விரும்பினார், கேட்க ஆள் இல்லை. உட்கார்ந்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்வதற்கு ஆள் இல்லாத காலம். அந்த 400 வருஷம் 430 ஆண்டு எகிப்தில் வாசம் பண்ணின காலங்களிலே 400 வருடங்கள் தேவனுடைய மௌனம் அங்கே இருந்தது. பேச விரும்புறாரு, சொல்ல விரும்புறாரு. ஆண்டவர் ஏதோ ஒன்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறாரு, சபைக்கு சொல்ல விரும்புறாரு. உன் பர்சனல் லைஃப்ல கர்த்தர் ஏதோ ஒன்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறாரு. கேட்கிறதற்கு டைம் இல்ல. அந்த 400 வருட மௌனத்தை கலைத்தது மோசே என்னும் தேவ மனுஷன். கர்த்தர் மோசேக்களை எதிர்பார்க்கிறாரு. என் மௌனத்தை கலைச்சு என்னை பேச வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. மறுபடியும் நியாயாதிபதியின் காலங்களிலே கானானுக்குள்ள போயிட்டாங்க. நியாயாதிபதிகள் ஏற்படுத்தப்படுறாங்க. அங்க கிட்டத்தட்ட 450 வருடங்கள் தேவனுடைய மௌனத்தின் காலங்கள். ஓத்னியேல் முதல் நியாயாதிபதி, சாமுவேல் கடைசி நியாயாதிபதி. இந்த இடைப்பட்ட காலம் மௌனத்தின் காலம். ஆண்டவர் பேச விரும்புகிறார். தேவன் ஏதோ ஒன்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறாரு. ஆண்டவர் ஏதோ ஒன்ன சொல்ல விரும்புறாரு. ஆனால் தேவன் சமூகத்துல போய் என்ன சொல்லுங்க, நான் கேட்கிறேன், ஜனங்களுக்கு என்ன சொல்லணும், கேட்கிறதற்கு ஆள் இல்லை. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஏன் மௌனமா இருக்கிறாரு? அது ஒரு இருண்ட காலம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல என்ன பாவம் நடந்ததோ அதே பாவம், அதே காரியங்கள் நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரத்துல நடந்து கொண்டிருக்கிறது. தேசம் சீர்கெட்டு போய் இருக்கிறது. பேச விரும்புகிறார், கேட்க ஆள் இல்ல. சொல்லுங்கன்னு அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறதுக்கு கேட்கிறதுக்கு ஆள் இல்ல. தேவனுடைய மௌனம். அதனாலதான் கிதியோன் போன்ற சிலரை கர்த்தர் எழுப்பும் போது கூட அவர்களுக்கு சந்தேகம். நீங்க தான் அழைக்கிறது அப்படின்னு அடையாளம் காட்டுங்க. ஏன் அடையாளம் கேட்டாங்க தெரியுமா? அடையாளத்தை தேடி ஓடினதற்கு காரணம் என்ன தெரியுமா? சத்தம் பிரத்யட்சமாய் அவர்கள் தரிசனம் பிரத்யட்சமாய் கிடைக்கல. அந்த சத்தம் அவர்களுக்கு பரிச்சயமான சத்தம் அல்ல. அங்கே மௌனமாய் இருந்ததினாலே மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதை கூட கர்த்தர் சிலரை ஏற்படுத்தி சிலரோடு கூட சிலரை பயன்படுத்தினாரே தவிர தேவன் மௌனமாய் இருந்தார். 3வது மௌனத்தின் காலம். அந்த 2வது மௌனத்தின் காலத்துல தேவனுடைய அந்த மௌனத்தை கலைத்தது சாமுவேல் தீர்க்கன். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 3வது மௌனத்தின் காலம் 400 வருடம், கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள். மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலங்கள். அன்னைக்கு அந்த மௌனத்தின் காலங்கள்ல பெரிய மக்கபேயர்களா எழுந்தாங்க. மக்காபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் தேவாலயத்துக்கு விரோதமாக எழுந்த, தேவாலயத்தில் அசுத்தங்களை கொண்டு வந்து பலிபீடத்தில் அசுத்தமானதை படைத்த, அந்நிய விக்கிரகங்களை, அந்நிய அக்கினிகளை தேவாலயத்துக்குள்ள கொண்டு வந்த அந்த ஜிஎஸ் போன்ற அந்த கிரியைகளை அழிப்பதற்கு மாம்சத்துல போராடின மக்காபியர்கள் சொல்லுவாங்க. அததான் நீங்க தள்ளுபடி ஆகமத்துல மக்கபேயர் 1-2 படிக்கிறோம். இவங்க புரட்சியாளர்களா இருந்தாங்க. தேவ சத்தத்தை கேட்க தவறிட்டாங்க. தேவனுடைய மௌனத்தின் காலம். ஆண்டவர் பேச விரும்பினாரு, கேட்க உட்கார ஆள் இல்லையே. இருண்ட காலம். மோசே மௌனத்தை கலைத்தார். 2வது மௌனத்தை சாமுவேல் கலைத்தார். 3வது மௌனத்தை யோவான் ஸ்நானகன் கலைத்தார். வேதம் அவருக்கு நல்ல பேர் வைக்குது.
வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஒரு மனிதன். ஆண்டவர் சொல்லி இருந்தாராம், யார் மேல அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவார் அவர்தான்ப்பா மேசியா. அதை அவர் சொல்லி காட்டுகிறார். திரும்ப கேட்கிறேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? என் ஜெப நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னு மட்டும் நான் சொல்லிட்டு வரேன் ஆண்டவரே, ஆனா இன்று நான் என்ன செய்யணும்னு சொல்லி நான் கேட்க விரும்புறேன். நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? நீர் சொல்லும், நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன்னு சொல்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த சபையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் அப்படிப்பட்டவர்களை நம்பிதான் இந்த கடைசி நாட்கள்ல எழுப்புதலை தரப்போறார். அப்படிப்பட்டவர்களை நம்பிதான் கர்த்தர் இந்த தேசத்துல எழுப்புதலை ஊற்ற போகிறார். அப்படிப்பட்டவர்களை நம்பிதான் கர்த்தர் இந்த தேசத்துல ஒரு மறுரூபத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலே நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்தால் தேவன் நம்முடைய கண்கள் காண ஒரு எழுப்புதலை நிச்சயமாய் கட்டளையிடுவார். அல்லேலூயா. முதலாவது அவன் கேட்ட கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? திரும்ப கேட்கிறேன், அவர் என்ன சொன்னாலும் செஞ்சிருவோமா? அவர் என்ன சொன்னாலும் செஞ்சிருவோமா? சபையே, ஏதோ ஒண்ணு உங்களை நம்பி கர்த்தர் சொல்ல விரும்புறாரு. உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. நான் என்ன நீங்க சொன்னாலும் நான் செய்யறேன் ஆண்டவரே. கை வைத்து ராமன் சொல்லலாமா? கர்த்தர் ஏதோ ஒன்றை சொல்லுவா, ஏதோ ஒன்றை கம்யூனிகேட் பண்ணுவா, ஏதோ ஒன்று உங்ககிட்ட பேச விரும்புறார். ரொம்ப நாளா காத்திருக்கிறார். பர்சனலா நீங்க உட்கார்ந்த சமூகத்துல சொல்லுங்கப்பா, பேசுங்கப்பான்னு சொல்ல நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உரையாடலை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த விரும்புறாரு. கொஞ்சம் காத்திருக்க பழகுங்களே. 2019 ஆண்டுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து, அப்பா நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி சமூகத்துல உட்கார்ந்து நீங்க பேசுறத கொஞ்சம் குறைச்சிட்டு அவர் பேசுறத ஜாஸ்தியாக்குங்களே. அவர் உங்க கூட பேசட்டும் சொல்லி உங்க செவிகளை திறந்து பாருங்களே. அவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே உங்க சத்தம் செவிகள்ல விழாம நீங்க பேசுறத கேட்காம என் ஜெபத்தை முடிக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்களே. ஆண்டவர் உங்களை நம்பி ஏதோ ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். தேவனுடைய பிள்ளையே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இரண்டாவதாக அவர் கேட்ட இரண்டாவது கேள்வி, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒரு இரண்டாவது ஒரு கேள்வியை வைக்கிறார். உலகத்தை பார்த்து கேட்ட கேள்வி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார்? Who shall separate me from the love of Christ? என்னை யார் பிரிக்க முடியும்? நம்மை யார் பிரிக்க முடியும்? இரண்டாவது கேள்வி உலகத்தை பார்த்து கேட்கிறார், யார் என்னை இயேசுவை விட்டு பிரிக்கிறது? அவர் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்கிறது? முக்கியமான கேள்வி. அவரே ஆன்சர் பண்றார் 39வது வசனத்துல, அவருடைய அன்பை, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்ல கவனிங்க, முதல் கேள்வி நான் என்ன செய்யணும் அவர் பேசுவார். இரண்டாவது கேள்வி, ஆண்டவரே இந்த உலகத்துல என்னையும் உங்களையும் பிரிக்கிற சில காரியம், சில சக்திகள், சில அன்புகள். நிறைய பேர் இயேசு கிறிஸ்து மேல வச்சிருந்த ஆரம்ப காலத்து விசுவாசமும் அன்பும் இன்னைக்கு தணிந்து போறதற்கு காரணம் உலக பிரகாரமான சில அன்புகள், உலக பிரகாரமான சில கிரியைகள் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கிறது. யார் பிரிக்கிறா? இயேசுவின் அன்பை விட்டு யார் பிரிக்கிறா? நல்ல கவனிங்க. நம்முடைய கையின் பிரயாசம் இன்னைக்கு இயேசுவின் அன்பை விட்டு நம்மளை பிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ற நேரத்தை விட ஏதோ ஒன்று ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கிற ஒரு காரியம், அது ஒருவேளை கையின் பிரயாசமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் என் கூட பேசினார், ஊழியமா கூட அது இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க கூடாது. என் மேல அன்பு வைத்து எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே, அவ்வளவு பெரிய அன்பை விட்டு என்னை யார் பிரிக்கிறது? இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் வரும்போது நான் அவருடைய அன்பை புரிந்து, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்றதுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த ஆதி அன்பு, அந்த ஆரம்ப காலத்து அன்பு இன்னைக்கு தணிந்து போகிறதே, அன்பு குறையுதே. ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தா, எழுந்தா, நின்னா, படுத்தா எல்லாமே இயேசு இயேசு இயேசுன்னு சொன்ன அந்த அனுபவங்கள் இன்னைக்கு எங்க போச்சு? கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு அவர் மேல இருக்கிற அன்பு
காணாம போகுது. அவர் இரண்டாவதா வச்சுட்டோம். எல்லாமே முன்னால என் வேலை, என் படிப்பு. சில இடங்கள்ல சில பிள்ளைங்க எக்ஸாம் டைம்ல பிள்ளைங்களை வீட்டுல போட்டு பூட்டிட்டு வர பெற்றோரை பார்த்திருக்கிறேன். பிள்ளைங்க எக்ஸாம் டைம்ல 10th +1 +2ல பிள்ளைங்களை வீட்டுல போட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வருவாங்க. அம்மா வரது லேட்டா வருவாங்க, போகும்போது சீக்கிரம் போயிருவாங்க. ஏன் அவ்வளவு ஃபாஸ்டா போனாங்க? இல்ல பிள்ளை தனியா விட்டுட்டு வந்தோம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அந்த 2.5 மணி நேரம் ஆராதிக்க பிள்ளைய கூட்டிட்டு வரல. எக்ஸாம் டைம், பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரட்டும், எக்ஸாம் முடிஞ்ச உடனே சர்ச்சுக்கு வரட்டும்னு சொல்லி உங்க பெற்றோர் பிள்ளைங்களை விட்டுட்டு வந்தா, நான் உண்மையே சொல்றேன், அந்த டைம்ல படிக்கிற பாடம் பிள்ளைங்க மண்டையில ஏறாது. ஆமென் சொல்லுங்களேன். எக்ஸாம் நெருங்க போறதுனால நான் அதை சொல்றேன். அந்த டைம்ல எனக்கு கிடைக்கிற பிசினஸ்ல வர பணம், அந்த டைம்ல எனக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதம், அந்த டைம்ல எனக்கு தேவனை ஆராதிக்கிறத காட்டிலும், அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தை காட்டிலும் ஏதோ ஒன்று என்னை இழுத்து என்னை பிரித்து வைக்கும் என்றால், ஆண்டவர் ஆராதிக்க விடாம என்னை பிரித்து வேடிக்கை பார்க்கும் என்று சொன்னால், புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒன்று என்னை பிரிக்கிறது. கண்டுபிடிங்க அது என்னன்னு. யார் என்னை பிரிக்கிறது? யார் என்னை பிரித்து வேடிக்கை பார்க்கிறது? பெரிய பட்டியலே போறார், பெரிய பட்டியலே போடுறார். உபத்திரமம், துன்பம், வியாகுலம், நாசம், மோசம், பட்டயம். பட்டயத்தை காமிச்சாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து ஆமென் ஆமென். இயேசுவின் அன்பை விட்டு யாரும் பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது. யார் பிரித்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு நல்ல தெளிவா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க மேல இருக்கிற என்னுடைய அன்பு ஒரு நாள் கூட தனிய கூடாது. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பிலே வளர கற்றுக்கொள்ளுங்க, அன்பிலே வேர் ஊன்ற கற்றுக்கொள்ளுங்க, அன்பிலே நடக்க கற்றுக்கொள்ளுங்க. அன்பு, அவருடைய அன்பு நெருக்கி ஏவட்டும். இயேசுவின் அன்பா உலகமா அப்படின்னு பார்த்தா எத்தனை கோடி வந்தாலும் சரி, இயேசுவின் அன்புக்கு ஈடு இணை இல்லை. கை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாமா? எவ்வளவு பெரிய பதவி வந்தாலும் இயேசுவின் அன்புக்கு ஈடு என உலகத்துல ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு பெரிய சொத்தா இருந்தாலும் சரி, இயேசுவின் அன்புக்கு முன்னால் அது குப்பை. அல்லேலூயா. ஆண்டு வராரு, பீச்சில் போய் மீன் பொரிச்சிட்டு, பாவம் சீஷர்கள் ரொம்ப பசியா இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுக்கலான்னு சொல்லி மீன் பொரிச்சு கொடுக்கிறார். நல்லா சாப்பிடுறாங்க. கூட்டிட்டு போனது யார் தெரியுமா? எல்லாத்தையும் பேதுரு. யோவான் 21 அதிகாரத்துல முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஐயா கூப்பிடுறாரு, மீன் பிடிக்க போகிறேன், வரவங்களாம் வாங்கன்றாரு. நான் தான் சொல்லுவேன், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சனிப்பெணம் தனிப்பணமாகாதான். சனிப்பணம் தனிப்பணமாகாது. என்ன புரியுதா? சனிக்கிழமை செத்தா கூட யாராவது கூட்டிட்டு போகுமா? அதனால நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏதாவது சேவலை கோழி ஏதாவது அடிச்சு அதுல மாட்டி சேர்த்து கொண்டு போய், எங்க வீட்டுல யாரையும் காவு வாங்கிறாத, இதை கொண்டு போய், நான் நினைச்சேன் இது இந்துக்கள் தான் செய்வாங்கன்னு நினைச்சா, ஒரு கிறிஸ்தவ வீட்டுல ஆராதனை இந்த அடக்க ஆராதனைக்கு போகிற வழியில ஒருத்தன் கையில் அப்படியே கொண்டு வரான். எனக்கு சூடாயிட்டேன் நான். என்னங்க இப்படி பண்றாங்க? நாங்க என்ன பண்றது? நாங்க என்ன பண்றதா? சரி, அதை விடுங்க. நம்ம நிறைய அங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. இன்னும் கல்யாணத்துக்கு முந்தின நாள் உட்காந்து ஒரு கொம்ப நட்டி அதுல மஞ்சளை ஊத்தி அது பழகிட்டோம் பிரதர். நம்ம பாரம்பரியத்தினால வீணர் ஆகக்கூடாது. கை வைத்து ஆமென் சொல்லாமா? அல்ல சத்தமா சொல்லுங்க ஆமென். நானே மனைவி அப்படிதான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம். பயங்கர அன்பு தொல்லனா அன்பு, அந்த மாதிரி அன்பு தொல்லை பிரதர். நீங்க வரணும் பிரதர், நீங்க தான் பிரசங்கம், நீங்க தான் தாலி கட்டணும், நீங்க தான் தாலி எடுத்தே கொடுக்கணும், எல்லாம் நீங்க தான். எங்கேயாவது பாத்துறீங்களா கல்யாண வீட்டுல காலையில பிரசங்கம்? காலையில வீட்டுல ஐயா நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. என்ன பிரசங்கம் பண்றது? யாரு கேட்பா? கல்யாண வீட்டுல சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாலே கேட்க மாட்டான் நம்ம ஆளு. வீட்டுல வேற ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் தான். பொண்ணு கிளம்புது ஜெபம். ஐயா அம்மா நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க வாங்க, நீங்க முதல்ல எடுத்து கொடுங்க, எல்லாம் எடுத்து கொடுங்க.
சர்ச்சில் ஐயா கேட்டு என்னை பிரசங்கம் பண்ண வச்சுட்டாங்க. நான் தான் பிரசங்கம். ரிசப்ஷன்ல அந்த ஐயா நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசிடுங்களேன். சரி பிரசங்கியாச்சு, முடிச்சாச்சு. ரிசப்ஷன்லயும் பேசி முடிச்சாச்சு. சாப்பிட உட்கார்ந்தா நீங்க சாப்பிடக்கூடாது, எங்க கூட தான் உட்கார்ந்து சாப்பிடணும். பொண்ணு மாப்பிள்ள சாப்பிடும்போது நீங்க ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடணும். இந்த அன்பு எங்க பார்த்திருப்பீங்க? எல்லாம் முடிஞ்சு வெளியில வந்து நிக்கிறோம். பொண்ணு மாப்பிள்ள புறப்படுது, ஐயா ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஜெபம் பண்ணியாச்சா? இயேசுவே ஒரு 1000 ஜெபம். இந்த கார்ல ஏறி பொண்ணு மாப்பிள்ள போகும்போது ஒரு பொண்ணு காருக்கு முன்னால பாஞ்சுட்டா. யாரது? என்ன முட்டாள்தனமா காருக்கு முன்னால பாஞ்சுட்டா. நான் இங்க இருந்து சத்தம் போடுறேன். அங்க இருந்து ஒருத்தர் கையை பிடிக்கிறார். என்னங்க? இல்ல சுமங்கலியான ஒரு பொண்ணு, ஆண் பிள்ளைய பெத்த பொண்ணு அந்த காருக்கு முன்னாடி பாஞ்சா அந்த போற பிள்ளை நல்லா இருப்பாளாம். இதை முதலே சொல்லியிருந்தா நான் 2 நாளா உயிரை கொடுத்து இத்தனை ஜெபம் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ ஷார்ட்கட்டா பொண்ணு நல்லா இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? முன்னால யாராவது பாஞ்சுட்டா போதுமா? எங்கேயா கண்டுபிடிச்சிங்க? இன்னும் சில விஷயங்களை ஒட்டி கொண்டிருக்கிறோம். நாம அதை விட்டு இந்த பக்கம் வந்துட்டா கொஞ்சம் இவர் பின்வாங்கி போறார் பாருங்களேன். இதுவும் தனியா போகாது. சனி போன மாதிரி இந்த பின்வாங்கிறதும் தனியா போகாது, தெரியுமா? தனியா அமைதியா போகாது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், வர வர நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சரியா தெரியலையே அப்படின்னு 2 கூட்டம் சேர்க்கும். இந்த அலைன்ஸ் அப்படி கூட்டணி சேர்க்கும் பாருங்களேன். நானும் நீங்க பார்க்கல, எனக்கு என்ன அப்படித்தான் தெரியுது பிரதர், கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் கேளுங்களேன் அப்படி சொல்லி 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 ஒரு கூட்டத்தை சேர்த்து நான் போகிறேன், யாரெல்லாம் வர நானும் வரேன், எல்லாரும் சேர்ந்து போறாங்க. இயேசு இங்கே காத்திருக்கிறார், சாப்பிட வைக்கிறார். சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு 15ஆம் வசனத்துல இயேசு ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை பேதுருவை பார்த்து கேட்டாரு. என்ன கேட்டாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்துல என்ன இருக்கிறியா? அல்ல வாயத்தை சொல்ல. என்ன கேட்டாரு? அன்பா இருக்கிறியா? கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. என்ன கேட்டாரு? அன்பா இருக்கிறியா? ஓ, அன்பு எனக்கு வேணும். இவர் என்ன பதில் சொன்னாரு? ஆமாண்டவரே உம்மை. திரும்ப சொல்லுங்க. ஏசு என்ன கேட்டாரு? இவன் என்ன சொன்னா? அன்புக்கும் நேசத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஆண்டவர் என்னைக்கு இந்த சத்தியத்தை கத்து கொடுத்தார், அன்னையில இருந்து என்னை நேசிக்கிற தகப்பனே நான் சொல்ல மாட்டேன். காரணம், என் மேல அவர் வச்சது நேசம் அல்ல, என் மேல தேவன் வைத்தது அன்பு. அன்பு என்று சொன்னால் கிரேக்க மொழியில் அகாப்பே என்று சொல்வார்கள். அன்கண்டிஷனல் லவ். நான் பாவியா இருக்கும் போது எனக்காக மரித்த அன்பு, ரோமர் 5:8. நான் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கும் போது எனக்காய் மரித்த அன்பு, ரோமர் 5:19. நான் பலனற்றவனாய் இருக்கும் போது எனக்காய் மரித்த அன்பு, ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய அன்பு அகலம் ஆழம் நீளம் உயரம் ஆராய்ந்து அறிய முடியாதது. இவ்வளவு பெரிய அன்புடையவர் கேட்கிறார், என் மேல அன்பா இருக்கிறியா? பேதுரு சொல்ல, நான் நேசமா இருக்கேன் ஆண்டவரே. நேசம் என்றால் ஃபீலியோ என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஃபீலியோ என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கண்டிஷனல் லவ். நீங்க நேச, நான் நேசிப்பேன். நீங்க கொடுத்தா நான் கொடுப்பேன். நீங்க பிரைஸ் லார்ட் சொன்னா நான் பிரைஸ் லார்ட் சொல்றேன். நீங்க எனக்கு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனா நானும் உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நானும் இன்னொரு வார்த்தை சொல்லிடுவேன். கிவ் அண்ட் டேக் பாலிசி, ஃபீலியோ. இயேசு எதிர்பார்க்கிறது அன்பு, நேசம் அல்ல. இன்னைக்கு நம்மை பார்த்தவர் கேட்கிறார், என் மேல உனக்கு அன்பு இருக்குதா? என் அன்பை விட்டு உன்னை பிரிக்கிறது யாரு? அந்த 15ஆம் வசனத்துல கேட்டார், அன்பா இருக்கிறியா? இவன் சொல்றான், நேசமா இருக்கிறேன். 16ஆம் வசனத்துல திருப்தி அடையாதவர், அன்புக்காய் ஏங்குகிறவர் மறுபடியும் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா? அவன் சொல்றான், நேசமா இருக்கிறேன் ஆண்டவரே. 3வது 17ஆம் வசனத்துல திரும்ப கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அது ரொம்ப அழகான கேள்வி வாக்கியம். என் மேல நேசம் தான் வச்சிருக்கியான்னு கேட்கிறாரு. என் மேல நேசம் தான் வச்சிருக்கியாப்பா? நான் சொல்லலாம், ஆண்டவரே நான் நேசம் தான் வச்சிருக்கேன். நான் கேட்கிறேன், இயேசுக்கு உங்க அன்பா உங்க நேசமா? இயேசுவுக்கு நீங்க கொடுப்பது அன்பா நேசமா? நேசம் செகண்டா மாறிடும். பிரச்சனை வந்தா ஓடிடுவேன், போராட்டம் வந்தா ஓடிடுவேன், தடுமாற்றம் வந்தா நான் பின்வாங்கிடுவேன். இதெல்லாம் நேசம். அன்பு என்றால், அன்று நீங்க எனக்காக மரித்தது போல நான் உங்களுக்காக கடைசி வரை நிக்க போகிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறது யார்? நல்லா தீர்மானிச்சுக்கோங்க.
ஏதோ ஒன்று உங்களையும் ஆண்டவரையும் பிரித்து வேடிக்கை பார்க்கும் என்றால் அந்த இடத்தை சரிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அந்த இடத்தை இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, தேவன் சுட்டெரிக்கட்டும். ஆண்டவரே, இந்த அன்பு என்னை இழுத்துறக்கூடாது. அதனாலதான் எலியாவை பின்பற்றி எலிசா வரும்போது, எலியாவின் சீஷனா எலிசா வரும்போது, அங்கே அவன் செய்த ஒரு அற்புதமான காரியம். அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் கடைசி பகுதியில் எலிசா செய்த காரியம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் அவன் செய்து கொண்டு வந்த தொழிலாகிய அந்த விவசாய தொழிலை அவர் முடிக்கிறாரு. முடிக்கும் போது அவர் செய்த ஒரு காரியம், ஏர் மாடுகள் எல்லாத்தையும் அடிச்சு ஒரு பீஃப் பிரியாணி போட்டு அந்த மரமுட்டுகளால் அதை சமைத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு, இப்போ இயேசுவின் பின்னே நான் செல்வேன். திரும்பி திரும்பி பார்த்தா அவனை இழுக்கிறதுக்கு யாரும் இல்ல. இப்ப அவனை இழுக்கிற அன்பு ஒண்ணும் கிடையாது. ஏன்? டிஸ்போஸ் பண்ணிட்டார். எலிசாவை இழுக்க முடியாது. எலிசா இப்பொழுது இயேசுவ தேவனை பின்பற்றி வருவேன் என்ற தீர்மானத்தை உடைக்க அவனுடைய பின்னால, அவனுக்கு பின்னால யாரும் இல்ல, இழுக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. விடை பெறுகிற இடத்துல விடை பெற்றான். அங்கே அழிக்க வேண்டியதை அழித்து விட்டான். ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் வந்துட்டான். நான் சொல்லுவேன், லூக்கா 5 அதிகாரத்துல இயேசு அழைச்சார் பாருங்களேன் பேதுருவை. வாப்பா. படகை விட்டான், மீனை விட்டான், வலைய விட்டுட்டான், அப்படியே வந்துட்டான். ஆனா அடிக்கடி அதை கூப்பிடுது. என்ன பீட்டர், நான் இங்கதான் நிக்கிறேன், பேதுரு கொஞ்சம் வாப்பா, நான் தனியா விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சில அன்பு இழுக்குது. ஒரு நாள் போயிட்டார். நான் சொல்வேன், பேதுருவும் எலிசா மாதிரி அன்னைக்கு ஒரு ஃபிஷ் பிரியாணி போட்டு ஃபிஷ் ஃப்ரை போட்டிருந்தா, அந்த படகையே உடைச்சி அதுலயே எல்லாத்துக்கும் மீனை பொறிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்திருந்தா, திரும்ப இழுக்கிறதற்கு படகும் இருந்திருக்காது, மீனும் இருந்திருக்காது. உங்க வாழ்க்கையில விட்டுட்டு வந்த ஏதோ ஒண்ணு இன்னைக்கு இழுக்குதோ, ரொம்ப நாளைக்கு முன்னால விட்டுட்டு வந்தது, வேண்டாம் என் லைஃப்ல அப்படின்னு சொன்ன ஒண்ணு திரும்ப உங்க வாழ்க்கையில தலையிட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறதோ, கண்டுபிடியுங்கள். அதை விட்டு வெளியே வாங்க. இன்னைக்கு உங்களுடைய முழு அன்பையும் இயேசுவுக்கு கொடுங்க. முழு அன்பையும் இயேசுவுக்கு இன்னைக்கு அர்ப்பணியுங்க. ஆண்டவரே, உங்க அன்புக்கு முன்னால நான் சரணடைஞ்சிடுறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சு பாருங்க. நீங்களும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? முதல் கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்டா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இரண்டாவது கேள்வி உலகத்தை பார்த்து கேட்கிறான், இயேசுவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்கிறது? மூன்றாவது கேள்வி தனக்குத்தானே அவன் கேட்டுக்கொண்ட கேள்வி. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்? Who am I pleasing? யாரை பிரியப்படுத்துகிறேன்? அற்புதமான ஒரு கேள்வியை வைக்கிறாரு. நான் யாரை பிரியப்படுத்துறேன்? நல்ல கவனிங்க சகோதரனே, சகோதரியே. இயேசுவை பின்பற்றி போகும்போது உலகம் என்னை பகைக்கிறது. இயேசு சொல்லிட்டாரு, உங்களை உலகம் பகைச்சதுன்னா உங்களுக்கு முன்னாலேயே என்னை அது பகைத்து விட்டது. ஆமென், ஆமென். உலகம் நம்மளை என்ன பண்ணும்? பகைக்கும். திரும்பி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகம் உங்களை பகைக்கும். ஆமென். கேளுங்க, பகைக்குதான்னு கேளுங்க. பகைக்குதா இல்லையா? பகைக்குதா இல்லையா? பகைக்கலனா நான் யாரையே பிரியப்படுத்துறேன்னு அர்த்தம். பிரதர், வேலைக்கு போனா வேலைக்கு அப்படி வேலைக்கு ஏற்ற மாதிரி பிரதர், இங்க வந்தா இங்கே ஏற்ற மாதிரி பிரதர், சபைக்கு வந்தா சபைக்கு ஏற்ற மாதிரி பிரதர். சிலருக்கு நிறைய முகங்கள் இருக்குல்ல. தேவ ஜனங்களுக்கு ஒரே ஒரு முகம்தான். நான் சபையில் எப்படி இருக்கணும், வீட்டில் அப்படிதான் இருக்கணும், வீட்டில் எப்படி இருக்கணும், அப்படிதான் அங்கே வெளியில வேலை பார்க்குற இடத்துல இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்களுடைய 2.5 மணி நேரம் ஆராதனை ஸ்தலம். சபையில ஒரு வாரத்துக்கு 2.5 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் உங்களுக்கு ஆராதனை ஸ்தலம் சபை. அதிகபட்சமான ஆராதனை ஸ்தலம் எது தெரியுமா? நீங்கள் வேலை செய்கிற இடம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் நீங்க எங்க உழைக்கிறீங்களோ அது உங்களுடைய வொர்ஷிப் பிளேஸா மாறிட்டு, அதை ஆராதிக்கிற இடமாய் அல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளையாய் நீங்கள் அங்கேயும் ஆராதிக்கணும். தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் உங்களுடைய அலுவலகத்திலே, உங்களுடைய வீட்டிலே நீங்கள் அந்த ஆராதனையை காட்டணும்.
சிலருக்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை, ஆராதனை தேவ பிரசனம் ஞாயிற்றுக்கிழமை, அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை, மத்த 6 நாட்கள். தைரியமா சொல்லுங்க, நான் இப்படிதான் ஆராதிப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் வாழ்வேன். அவன் ஆமென் சொல்லலாமா? நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு தெரிந்த ஒரு உயர்ந்த போலீஸ் அதிகாரி வர ப்ரமோஷன் எல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடந்த ஒரு கூட்டத்தில் நான் அழைக்கப்பட்டேன். என் வீட்டுக்கு வந்திருந்தார் அழைப்பதற்காக. நான் அவரை பார்த்து நான் கேட்டேன், ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு, ப்ரமோஷன் வரலையா? அவர் சொன்னார், ப்ரமோஷன் வந்துச்சு, நான் வேண்டாம் என்று சொல்லி டிரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்றேன்னாரு. என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல தலையிலிருந்து கால் வாழு வரைக்கும் எல்லாம் லஞ்சம் தான் பிரதர், என்னால முடியல பிரதர், அதனால நான் இப்ப இருக்கிறது சேஃபான இடம், லஞ்சம் வாங்க முடியாத ஒரு இடத்துல இருக்கேன், டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் போயிட்டேன்னு சொன்னா, நான் அங்க அந்த இடத்துல எனக்கு லஞ்சம் இருக்காது, அந்த இடத்துல நான் தப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்காது, அதனால நான் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருக்காக நான் கர்த்தரை துதிச்சேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்க்கிறவங்க உங்களிலே இயேசுவை காணணும். உலகம் உங்களை பிரியப்படுத்த இழுக்கும், உலகத்தை பிரியப்படுத்தினா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், உலகத்தை பிரியப்படுத்தினா உங்களை உயர்த்தி பேசுவாங்க, உலகத்தை பிரியப்படுத்தினா உங்களுக்கு நல்ல ஹானர் பண்ணுவாங்க, உலகத்தை பிரியப்படுத்தினா ப்ரமோஷன் வரும், உலகத்தை பிரியப்படுத்தும் போது உங்களுக்கு ஏதோ ஒன்று கிஃப்டா கிடைக்கும். ஆனா அன்பா சொல்றேன், உலகத்தை பிரியப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இதுல பாஸ் ஆனதுனாலதான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடுன்னு என் ஓட்டத்தை முடித்து. காரணம், அவரை பார்த்து நான் கேட்ட கேள்வி, நான் என்ன செய்யணும்? உலகத்தை பார்த்து அடிக்கடி கேட்டுக்கொள்ளுகிற கேள்வி, என்னையும் இயேசுவையும் யார் பிரிக்கிறது? எனக்கு நானே கேட்டுக்கொள்ளுகிற கேள்வி, நான் யாரை பிரியப்படுத்துறேன்? யாரை பிரியப்படுத்துறேன்? கணவரை பிரியப்படுத்தினாதான் முடியும், மனைவியை பிரியப்படுத்தினாதான் அது முடியும், அல்லது வேலை ஸ்தலத்தில் அதை பிரியப்படுத்தினாதான் முடியும். அப்படி பிரியப்படுத்தினால் தேவன் துக்கப்படுவார் என்று தெரிந்தால், ஆண்டவர் துக்கப்படுவார் என்று நீங்கள் உணர்த்தப்பட்டால், தேவன் அங்கே மனஸ்தாபப்படுகிறார் என்று நீங்கள் அங்கே ஆவியானவரால் உணர்த்தப்படும் பட்சத்தில், அது எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. யாரையோ ஒருத்தரை பிரியப்படுத்தினா உடனே உயர்வு வரலாம், நல்ல சூழ்நிலைக்குள்ள போலாம். துணிஞ்சு நில்லுங்க ஆண்டவருக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை. 9th படிக்கும் போது அபிஷேகம் பெற்றேன். அபிஷேகம் பெறும்போது என் கூட இருந்த, நான் அந்த அபிஷேகத்துக்கெல்லாம் எதிரியா இருந்தவன். யாராவது அபிஷேகம் அனாயிண்டிங் கோவம் வந்துடும். சும்மா இருங்க, நான்லாம் சின்னதுலேயே எனக்கு பரிசுத்த ஆவி இருந்தார். அதிகபட்சம் நான் வாக்குவாதம் பண்ணது சாம் ஜெபத்ரே அண்ணனோட. ஏன்னா கிட்டத்தட்ட 12 வயசுல இருந்து அண்ணன் பழக்கம். ஒரு நாள் அவர் வீட்டு கூட்டத்தில் என்னை மாட்டி விட்டார். அவங்க வீட்டு பிரதிஷ்டை நடந்த டைம்ல கூட இருக்க பாஸ்டர்ஸ்ட சொல்லிட்டார், இந்த பையன் அபிஷேகம் நல்ல பையன், ஆனா இந்த அபிஷேகம்னாலே எதிர்க்கிறான். சும்மா இல்லாம அங்க வந்து பாஸ்டர் ஊழியக்காரன் டேய் முட்டி போடுறானாங்க. இப்படி அநியாயமா அவமானப்படுத்திட்டாருன்னு முட்டி போட்டேன். கேளு, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு கேளு. நான் சொன்னேன், இவங்க எல்லாம் சொல்ற அபிஷேகம் உண்மையா இருந்தா என்னையும் நிரப்புங்க. இந்த அபிஷேகம் அந்நிய பாஷை பேசினா எனக்கு பிடிக்காது, அபிஷேகத்துல குதிச்சா எனக்கு பிடிக்காது, துள்ளி விழுந்தா பிடிக்காது. ஆனா ஒரே நாள்ல வச்சு ஆண்டவர் என்னைய முட்டி போட்டதுதான் எனக்கு தெரியும், என்ன நடந்துச்சே தெரியாது. அதை பார்த்து என்னைய ஒருத்தர், வா தம்பி நீ அபிஷேகம் பெற்றல, என் கிராமத்துல வந்து நீ பிரசங்கம் பண்ணினார். முதல் பிரசங்கம் பண்ணும்போது 14 வயசு. அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். கிராமம் ஊழியத்துக்கு போறது, பிசாசு ஓட்டுறது, இப்படி பிஸி ஆயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை பாடம் எடுத்து படிச்சதே இல்லை. கர்த்தர் நல்லவர், அப்படி நல்ல பெற்றோரை தந்தார். சண்டேனா அது முழுசும் சர்ச்சு தான் நைட்டு வரைக்கும். அங்க எல்லா ஊழியத்துக்கு போறது, அது போறது. 10th ஃபெயில். படிச்சா தானே ஊழியம் 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 10th ஃபெயில். ஒரு டுட்டோரியல்ல போய் சேர்ந்தேன். டுட்டோரியல்ல சேர்ந்தா நான் நினைச்சிட்டேன், டுட்டோரியல்ல சேர்ந்தா அங்க எல்லாம் என்ன மாதிரி ஃபெயில் ஆன வருவானா, எனக்கு அங்கிள் ஆண்டிலாம் வராங்க. வயசுல மூத்தவங்களாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. 10th எப்படியே பாஸ் ஆயிட்டேன். அந்த பிரின்சிபல் சும்மா இல்லாம +1 +2 இங்கேயே +2 இங்கேயே படிப்பு தம்பினார். நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே படித்தேன். ஏன்னா ஊழியத்துக்கும் அது வசதியா இருக்குல்ல, அதனால அங்க படித்தேன். என் கூட படித்த பையன் நான் என்ன சேர்த்து 5 பையங்க, 25 பொம்பளை பிள்ளைங்க. போய் சேர்ந்த அன்னைக்கு எல்லாம் என்னை விட வயசுல மூத்தம். 35 40 வயசு. எனக்கு தான் 17 வயசு.
என்னை பார்த்து சொன்னா, டேய் தம் அடிப்பியானா? நான் ஆண்டோடைய பிள்ளை. இந்த பார் பாதிரி, அதெல்லாம் சர்ச்சோட வச்சுக்கோ. இங்க வந்தா தம் அடிக்கலன்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்க. நான் ஒரே பையன் தனியா அங்க இருக்கிறது, கூட இருப்பேன், சிகரெட்டுன்னு தப்பிச்சிருவேன். டேய் சரி பால் குடிடான்னு குழந்தை குழந்தை குழந்தைன்னு கூப்பிடுவாங்க. ஒரு நாள் என் வகுப்பறையில் எல்லாரும் பிரசன்ட், என் தமிழ் வாத்தியார் வரல, என்னை நிக்க வச்சாங்க. நிக்க வச்சு சொன்னாரு, ஜான் ஜோசப் ஒரு ஆம்பளைன்றதை இப்ப நிரூபிக்க போறான் அப்படின்னாரு ஒருத்தன். சென்சிட்டிவான வயசு, 17 வயசு. இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத வயது, கோபம் வருகிற வயது, அழுகை வருகிற வயது, த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏஜ்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல, என்னடா கேர்ள்ஸுக்கு முன்னால் எப்படிலாம் பேசுற அப்படின்றேன். டேய் 17 வயசு, அது ஒரு தம்மடிக்க வக்கில், அதை நீலாம் ஆம்பளையாடா, நில்லு, ஒரு இழு இழுத்துரு. அங்க படிச்ச ஒரு கிறிஸ்தவ பிள்ளை சொல்றா, இன்னைக்கு ஒரு இழு இழுத்துட்டு நாளைக்கு போய் இயேசுப்பாட்ட மன்னிப்பு கேட்டுருச்சான். என் பாட புத்தகத்தை எடுத்துட்டு பாய் சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். கர்த்தர் நல்லவர். என்னை அப்படி அவமானப்படுத்தின ஒருவன் என் கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டான். நான் இன்னைக்கு சொல்றேன், நான் கர்த்தருக்கு முன்னால மகிமையாய் சாட்சியாய் சொல்லுவேன், அந்த நாளிலே அந்த வாலிபத்திலே இயேசுவுக்காக நின்னது நிமித்தமா எத்தனையோ வாலிபர்ல கிறிஸ்துவுக்குள்ள தைரியமாய் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சோதனைகள் வரலாம், உங்களை இழுக்கிற சில உலகம் வரலாம், யாரையோ ஒருத்தரை பிரியப்படுத்தி தான் ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தம் வரலாம். நின்னு பாருங்க, உங்களை கர்த்தர் உயர்த்துறாரா இல்லையா பாருங்க. நின்னு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பாருங்க. கர்த்தருக்காக நிப்பேன்ற ஒரு துணிச்சலோடு நின்னு பாருங்க. யாரை பிரியப்படுத்த போகிறேன்? சங்கீதக்காரன் 143 சங்கீதம் 10 வசனத்தை சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், போதித்தருளும் ஆண்டவரே. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லுகிறார். போதிக்கிற ஆவியானவர் போதிக்க விரும்புகிறார், கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எழுமி நிற்கலாமா?